விடி சாபத்தை பிள்ளை இல்லாத இருவருக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. எனக்கு மாற்று வரங்களை தந்தாத்தான் நான் போய் முதலையா பிறக்க முடியும். அப்படியானால் அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்தில் அரை சொரூபத்தை எடுத்து இருகலையில் ஒரு கலையாக பிரிந்து கரு உருவாக சனித்து நீயே கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்தார். வாயு தேவன் மகிமையினாலே அமிர்தம் என்று சொல்லக்கூடிய 8 கலசத்தை வரவழைத்தார்கள். நாகராஜா நாகக்கண்ணி, உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை இல்லாத குறையை தீர்க்க வேண்டுமானால் நான் கொடுக்கும் இந்த அமிர்த கலசத்தை உங்கள் அரண்மனையிலே வைத்திருந்து 21 நாள் அரை மண்டலங்களும் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை செய்து வாங்க. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக நான் ஆதி பராசக்தியே கரு உருவாக சனித்து உங்களுக்கு காளியர்களாக வந்து பிறப்பேன் என்று பார்வதி வாக்கு வரங்களை கொடுத்தார். பகவானும் பார்வதியும் கொடுத்த வரத்தை வாங்கி கொண்டு மேலவாசல் கோட்டையிலே கொண்டு வந்து அந்த 8 கலசத்தை வட்ட வடிவமாகவே அடுக்கி நாகம் 2 கலசத்தை சுத்தி தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து காவலாக இருந்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார். Yeah.
பூவக்காரி நீராடி குந்தல சிக்காத்தி முத்தாரமா ஒரு வேளையில விழுந்த சட கடலூர் நீராடு கடலூர் நீராடு விழுந்த சட செல்வக்கு நீராடு அழகி தங்கையம்மா அழகியம்மா கோபால தங்கையம்மா ஒரு குலவா மணி குலவா 8 பேரும் போடுவாரா போதுமம்மா முத்தாரம்மா ஜனைகள் தீருமம்மா போன இடம் முத்தாரம்மா போன இடம் காடு முத்தாரம்மா சொன்னாதப்பாது கொடுத்தா பொய்யாது நம்பி வந்த மக்களுக்கு முத்தாரம்மா வாக்கு சொல்லுவாளா இல்லையில்லா மக்களுக்கு கொடுப்பார் இல்லா மக்களுக்கு தலைவாரம் கொடுப்பார் 8 பேரும் விட்டு வாராளமா அதுக்கும் பெரியவளா முத்தாரம்மா சடையழகி ஆயிரங்கள் பேரழகி முகத்தழகி நாராயண தங்கையம்மா வீட்ட குரலுக்குத்தான் முத்தாரம்மா அட்டகாளி 8 பேரும் அட்ட விட்டு வாராளமா பொட்டுக்காரி சேலக்காரி ஆமோ பாடுவாரா பாடுவாரா தப்பாதே
போடும் செல்வமாக வளர்ப்பாரா வளர்ப்பாரா வளர்த்து வரும் நாளையில ஆதிசக்தி பார்வதியா சக்தி பார்வதியா அக்காலங்க 8 பேரை அதங்க 8 பேரை கண்ணபிரான் வரவழைத்து கண்ணனையும் வரவழைத்து கைலாசம் கொண்டு வந்து சந்தனமா ஜோலையில முனிவரிடம் சக்தியான ஒப்படைத்த நாளையில சந்தனமா ஜோலையில 16 வயது வரை என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா காளியம்மா மாரியம்மா ஆமையா காந்தாரி கனகதுர்க்கை அழகுநாச்சி அக்கினி மாரியம்மா ஆமா வடக்குத்தியா வடக்குவான் செல்வி ஆமையா தாயாகப்பட்ட வன துர்க்கையம்மா பத்திரகாளி இவள் அக்காலங்க 8 பேரும் நாகலோக வட்டணத்திலே பிள்ளை இல்லாத குறை தீர்க்க நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அட்டகாளியாக பிறந்தவுடனே ஆமையா பிள்ளைகளையும் கும்பு தேனை கொடுத்து 2 பேர்களுமே வெகு சிறப்பாகவே வளர்த்து வந்தார்கள் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் கையிலே பார்வதி பார்த்தா என்ன செய்கிறாள் நாமல் படைத்த பிள்ளையை ஆண்டவை 8 பேரையுமே பார்க்க கூடாது ஆமா ஏனென்றா முத்தாரம்மா இருக்கக்கூடிய அழகை கண்டால் சிவபெருமான் நம்மளை மறந்துடுவார்னு இவளுக்கு ஒரு பயம் அப்போ இந்த ஆண்டவனுக்கு தெரியாம சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைத்தார் 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக வளர்ந்தாள் கன்னி பெண் ஆன உடனே அம்மா அப்பாவை பக்கத்திலே வேணும் என்று சிவபெருமானை எண்ணி அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள் ஆண்டவனுக்கு அக்கினினா சுத்தமா பிடிக்காது இப்போ இந்த ஆண்டவனுக்கு வெக்கையை தாங்க முடியாம பார்வதி பகவானுக்காக யாகத்தில் இறங்கினாள் இவ இறங்கின உடனே 8 பேரும் நம்மளும் இறங்குனா ஆண்டவன் உயிரையும் கொடுப்பார் பெயரையும் கொடுப்பார் உண்மை என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்வதிக்கு பின்னால 8 பேருமே யாகத்தில் இறங்கினாள் யாகத்தில் இறங்கிய உடனே சிவபெருமான் சக்தி இல்லையே சிவன் இல்லையே சக்தி இல்லை மகுட சம்ஹாரம் முடிப்பதற்கு இந்த முத்தாரம்மா முதல்ல நமக்கு வேணும் அப்ப இவளை மறுபடித்தான் நம்ம பிறவி பண்ணணும் அப்படின்னு அம்மாளை அக்கினி யாகத்திலே சந்தனமாம் சோலையிலே அட்டகாளி 8 பேருக்கும் மறு உயிர் கொடுத்து பெயர் கொடுக்க வேண்டும் என்று தீர்த்தமும் திருபிரம்பும் கையிலே எடுத்து சந்தனமாம் சோலையிலே அக்கினி யாகத்துக்கு முன்னால தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபிரம்பா கட்டுவாரா ஊந்தி முடித்ததை போல் தாயான முத்தாரம்மா அக்காலங்க 8 பேரும் சுந்தரமா எழுந்து வாரா எழுந்தரித்து வாரபோது புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி குழுவிருந்தார் கோட்டை முத்தாரம்மா 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க பிடித்த வேளையில புறத்து கோட்டையில மூன்றாவது உயிர்கள் வாங்கி அச்சரிசி வனமதியில சாகாத மகுடனையை சங்கார முடிப்பாளா மகுடனை வதை முடித்து கைலாச மலையதில ஐரவனை அழைத்துக் கொண்டு ஆண்டவை இடமதியில 21 முத்து மரம் வாங்குவாளா முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா பரிசோதனை பாப்பாளா முத்து போட்டு முத்து இறக்கி இடமதியில அழிக்கு வரும் 1008 வரும் ஓடி வரங்கள் வாங்கி முத்தாரம்மா 8 பேரும் கைலாச மலை கடந்து வருவதம்மா வைப்பாலோ ஒரு சுனையா நாடு கடல் விட்டு ஏகபோக நாடு விட்டு பூசராஜ பட்டணமா சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரணம் கும்பகோணம் திருக்கரையில் பாதையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாதை கூடி காசி மாவட்டத்தில்
தன்னதில அருவிக்கர நீராடி அருவிக்கர நீராடி உச்சால நாதரையோ நாதரையோ உடல் வாய்மொழி அம்மாளையோ வாய்மொழி அம்மாளையோ கண்டு வெல்ல நான் வணங்கி நான் வணங்கி உச்சால தன்னை விட்டு தன்னை விட்டு ஞானப்பால வழியாக தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா விஸ்வநாதரை வணங்கி தென்காசி தன்னை விட்டு ஆசாத் நகர விட்டு கிழக்கு முகமாக பாவூர் சத்திரம் பாதை கூடி ஆலங்குள வழியாக ஆராண்ட பாதை கூடி திருநெல்வேலி வாராள திருநெல்வேலி டவுனதில எல்லைக்கு வேலி கட்டிய எல்லையப்ப சாஸ்திரியா காந்திமதி அம்மாளையும் கண்டு நல்ல நான் வணங்கி திருநெல்வேலி டவுன விட்டு எங்க போவோம் என்று முத்தாரம்மா ஐரவனை அழைத்துக் கொண்டு முன்னடக்க திருநெல்வேலி டவுன விட்டு கிழக்கு முகமாகி செந்தூர் பாதை கூடி எங்க போவோம் என்று முத்தாரம்மா கடந்து அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று செந்தூர் தன்னதில நீராட வேணும் என்று குரும்பூர் தன்னை விட்டு திருச்செந்தூர் வாராள கடற்கரையில நீராடி செந்தில் ஆண்டவரை சிறப்பாக வணங்குவாரா முருகனையும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று குலசேகர பட்டினத்தில் கடற்கரையில் பக்கத்தில் ஆயான முத்தாரம்மா மது வாங்குவாளா ஒரு நிலைய வாங்கி நேரமா உட்கார்ந்துருங்க எல்லாம் கொஞ்சம் கும்மி அடிச்சானே அடிக்கலாம் அவ கந்தனுக்கு முன்பிருந்த கணவனியவாரோ ஐயா கந்தனுக்கு முன்பிருந்த கணவனியவாரோ கொஞ்சம் கந்திரந்து பாரோ இந்த கருணை மாறி கதைபடி இங்க கவிகள் அள்ளினாரோ நன்னே தானே நல்ல நானே ஐயா ஆரவள்ளி சூரவள்ளியன் அழகு சுந்தரவள்ளி எம்மாரவள்ளி சூரவள்ளியன் அழகு சுந்தரவள்ளி எம்மாரும தங்க செல்வி பாடுங்களம்மா கும்மி இப்போ முத்தாரி பெற சொல்லி தேவாதி தேவர் போச்ச சிவனுடைய பாலா ஐயா தேவாதி தேவர் போச்ச சிவனுடைய பாலா வள்ளி தெய்வானை மணவாளா இந்த சிறியாலை கண்டாரும் ஐயா திருச்செந்தூர் வேளா அவன்